இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சாஸ்கியாவோட ரன்னிங்கில் மட்டும் ஏன் டொமோயி இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நம்ம சேனல் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கங்காட்டி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்ய. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரன்னிங்கை ப்ரொசஸ் பண்ணுறதுக்கு முதல்ல முக்கியமான விஷயம் இன் சாக்ரா வேணும் இல்லை யாங் சாக்ரா வேணும். அதுலேயும் முக்கியமான விஷயம், நீங்கள் ரன்னிங்கை ப்ரொசஸ் பண்ணணுன்னா உச்சியோக்கலான இருந்தால் மட்டும்தான் ரன்னிங்கை ப்ரொசஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம சாஸ்கியா கிட்டே இன் சாக்ரா இருக்குது. முதல்ல நம்ம இன் சாக்ரா யாங் சாக்ரானா என்னென்னு கற்றுக்கலாம். இன் சாக்ரானா என்னென்னு முதல்ல பார்க்கலாம். இன் சாக்ரான்னு நம்மளோட இந்திராவோட சாக்ரா தான் இன் சாக்ரா, நம்மளுடைய அசுராவோட சாக்ரா இருந்தால் யாங் சாக்ரா. இந்திராவும் அசுராவும் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த ஒரு உச்சிக்கு, அதாவது நம்ம சேதாக் சிக்ஸ் பாத்தோட 2 பசங்க. இந்த சேதாக் சிக்ஸ் பாத் யாருன்னா அனிமே பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சேதாக் சிக்ஸ் பாத்தை பற்றி தனியாக ஒரு ஸ்டோரியே போடலாம். அந்தளவு சேதாக் சிக்ஸ் பாத்தோட கதை ரொம்ப பெருசு. இந்திராவும் அசுராவும் சேதாக் சிக்ஸ் பாத்தோட பசங்கங்காட்டி இந்திராவுக்கு பாதி சாக்ரா, அசுராவுக்கு பாதி சாக்ரா. சேதாக் சிக்ஸ் பாத்துட்டு இருந்து அங்கே போயிருக்கோம். என்ன ப்ரோ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனால் இது முக்கியமான பாயிண்ட், இது மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம சாஸ்கியா தான் இந்திராவோட மறுபிறவி. அதனால் சாஸ்கியாவால் நார்மலான டொமோயி இல்லாத ரன்னிங்கனை யூஸ் பண்ண முடியும். ஏன் சின்ன பையனாக இருக்கும்போது ரன்னிங்கன் அவனால் யூஸ் பண்ண முடியலனா அப்போ அந்தளவு அவன்கிட்ட சாக்ரா இருந்திருக்காது. அதனால் அவனால் ரன்னிங்கன் யூஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவன் பெரிய பையனாக வளர்ந்துட்டான ப்ரோ, 4th கிரேட் நிஞ்சாவாரே அவன் போய் நடத்தினான ப்ரோ. அப்போ ஏன் அவனால் ரன்னிங்கன் யூஸ் பண்ண முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன்கிட்ட சாக்ரா நிறைய இருந்ததில்ல ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். அப்போ சாஸ்கியாக்கு ரன்னிங்கன்னு ஒன்று இருக்குதுன்னே தெரியாது. அதனால தான் அவன் ரன்னிங்கனை பொசஸே பண்ணலை. இல்லைன்னா முதல்ல டொமோயினா என்னன்னு பார்க்கலாம். டொமோயினா இந்த ரன்னிங்கனில் புள்ளி புள்ளியாக ஒன்று தெரியுது பாருங்களேன், அதுக்கு பேர் தான் டொமோயி. கடைசியாக 4th கிரேட் நிஞ்சா வரல சாஸ்கியாக்கு அசுராவோட சாக்ரா சேதாக் சிக்பாத் கொடுத்துருப்பாரு. ஏற்கனவே சாஸ்கியாக்கு இந்திராவோட சாக்ரா இருக்கு. அதோட சேர்ந்து அசுராவோட சாக்ராவும் சேர்ந்து புதுசாக ஒரு ரன்னிங்கன் உருவாகுச்சு. அதான் டொமோயி ரன்னிங்கன். அந்த ரன்னிங்கன் சாதாரண ரன்னிங்கன் மாதிரி கிடையாது, அதை விட அதிக பவர்ஸ் அந்த ரன்னிங்கனுக்கு கிடைக்குது. கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் புது சேனலுங்காட்டி ஒரு 6 சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் இருக்காங்க. ப்ளீஸ் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.